வேற லெவல்ல சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். எனக்காரன்னு தெரியல. வீசியே சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டா இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பையன் ரூம்ல உட்காந்து ரொம்பவே வந்து கோவப்பட்டுட்டு, செவுத்த கன்னா அப்படின்னான்னு குத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து அவங்க அப்பா ரூமுக்குள்ள வந்து வராங்க. "என்னடா கோவமா இருக்கியா? அப்பா, எல்லா விஷயத்துலயும் நீங்க எப்படியெல்லாம் வந்து இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா, எவ்வளவு பெரிய விஷயம் வந்து நடந்திருக்கு. இன்னமும் நீங்க அமைதியா இருக்கீங்களே! என்னப்பா, இப்ப அவங்கள எதுவும் செய்ய முடியாதுங்கிற காரணத்துக்காகயா?" அப்படின்னு அவங்க பையன் வந்து கேட்கும்போது, "இல்லடா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் எதுவும் செய்யாமயா இருப்பேன்?" அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல, "என்னப்பா சொல்றீங்க? நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். என்னப்பா வந்து யோசிச்சு வச்சிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "நான் உனக்கு செஞ்சத காட்ட தான்டா விரும்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே பீரோ வந்து தொறக்குறாங்க. ஒரு பெரிய வந்து ஃபார்ம் இருக்கு. அத வந்து நீட்டுறாங்க. "இத படிச்சு பாரு." அப்படின்னு சொல்லும்போது, "அப்பா, என்னப்பா இதுல கருணா கையெழுத்து போட்டிருக்கானா? எப்படிப்பா அவன் போட்டான்?" "எல்லாம் பாசத்த காட்டி ஏமாத்தி தான் அவன்கிட்ட கையெழுத்து வாங்குனேன். இந்த விஷயத்த நம்ப 2 பேரும் போயி அவனோட மனைவிகிட்ட குடுத்து பேசுனா எப்படி இருக்கும்?" "அப்பா, நல்லா இருக்கும்பா. அவ கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பா. என்ன தொட்டதுக்கு அவ காலம் ஃபுல்லா வந்து ஃபீல் பண்ணணும். அதுக்கேத்த மாரி நீங்க பண்ணிட்டீங்க. ஆனா இது எல்லாம் பத்தாதுப்பா." அப்படின்னு சொல்றாங்க. "டேய், இது எல்லாம் ஆரம்பம் தான்டா. உங்க அப்பா எவ்வளோ பெரிய ஆளுன்னு உனக்கே நல்லா தெரியும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில நான் இந்த விஷயத்த அப்படியே விட்டுருவேன்னு நினைக்கிறியா? அடுத்தது எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம்." அப்படின்னு அந்த இடத்துல வந்து இருக்காங்க. "சரிப்பா, எப்போதும் நீங்க அடி மேல அடி குடுத்துக்கிட்டே இருப்பீங்களே, ஏன் தாமதப்படுத்துறீங்க?" "டேய், இங்க ஒருத்தன நம்ப வச்சு ஏமாத்திக்கிட்டே இருக்கோம்ல, அவனுக்காக தான் அந்த ஒரு கேப். மத்தபடி வேற எதுவுமே காரணம் இல்ல. நான் ஓவரா இந்துமதிய அடிச்சுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கயேன், தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தேனா, இவன் பொசுக்குன்னு மனசு மாறி வேற ஏதாவது சொல்லிட்டானா என்ன பண்றது? அதுக்காக தான் மௌனமா வந்து இருக்கேன். மத்தபடி வேற எதுக்காகவும் இல்ல." "சரிப்பா, அதுதான் இவன நம்ப ஏமாத்துறதுல தான் சந்தோஷமே இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல, "சரிப்பா, ஏதாவது பண்ணுங்க. நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, அது எனக்கு போதும்ன்னு." அவங்க பையன் அப்படியே அவங்க அப்பாவ கட்டிப்பிடிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்குறாங்க ஜெயந்தி அக்கா. "ஓ! இவ்வளோ கேவலமா வந்து நடந்துக்கிட்டு இருக்கீங்களா? இத என்னால சொல்லக்கூட முடியாதே!" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவங்க மாட்டுக்கும் போறாங்க. அப்படி அப்பாவும் பையனும் சேர்ந்து என்ன செய்யறதுக்காக காத்துட்டு இருக்காங்கன்னு தெரியலையே! இந்து தான் காரணமா இவன் உள்ள போனதுக்கு? அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து கருணா கிட்ட நியாயம் கேட்கறதுக்காக வராங்க நம்ப ஜெயந்தி அக்கா. "டேய் கருணா, என்ன காரியம்டா பண்ணி வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "ஒருவேளை அண்ணிக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சிருச்சோ?" "அண்ணி, அதாவது டேய், நீ என்ன அண்ணின்னு கூப்பிடாதடா. நீ இப்படியெல்லாம் வந்து செய்வேன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. எப்புட்றா எப்புட்றா நீ இப்படியெல்லாம் வந்து அவங்க கேட்டாங்கங்கிறதுக்காக என்ன சொல்லியிருப்பாங்க? அண்ணன் முக்கியமா? இல்லாட்டி" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீயும் எப்போதும் போல அப்படியே வந்து நின்றுப்ப. ஏன்டா ஏன்டா இப்படி யோசிக்கிற? உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் குடுக்க போறதே உன் மனைவி தான். உன் வாழ்க்கையில சந்தோஷம் வரப்போகுதுன்னா, அதுக்கும் காரணமும் மனைவி தான். நீ நிம்மதியா இனிமேட்டு நல்லபடியா இருக்கணும்னா, அதுக்கும் காரணம் உன்னோட மனைவியா தான் இருப்பா. யோசிச்சு பாரு, இனிமேட்டு உன் வாழ்க்கையில உன் மனைவி கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டன்னா, வெளிச்சம் வந்த இடத்துல இருட்டாயிடும்டா. என்னடா நினச்சுக்கிட்டு இருக்க நீ உன் மனசுல? நான் உன்ன சொந்தமா தான்டா பார்க்குறேன். அதனால தான் நீ தப்பு செஞ்ச எல்லாத்துக்கும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன்." "உண்மையிலேயே கருணா, அவங்க உன்ன சொந்தமாலாம் பார்க்கலடா. தயவு செஞ்சு ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? உன்ன ஒரு சாதாரண ஒரு வேலைக்காரனா கூட அவங்க பார்க்க மாட்டாங்கடா. அவங்களோட குணம் எல்லாம் உன்ன விட எனக்கு தெரியும்டா." அப்படின்னு சொல்லும்போது, "அண்ணி, திவாகர விடுங்க. ஆனா கிருபாவ பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்னு" சொல்றாப்புல. உடனே, "ஆமான்டா, உனக்கு என்ன விட நல்லாவே தெரியும்ல, அந்த வீட்ல இருக்கிற எல்லார பத்தியும். நீ எல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. தயவு செஞ்சு முழிச்சுக்க. இல்லன்னு வச்சுக்கயேன்,
முக்கியம்னு நினைக்கிறவங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவங்க சுயரூபத்த காட்டும்போது, நீ அவங்களுக்காக சில பேர தள்ளி வச்சுட்ட நிரந்தரமானா, திருப்பியும் கிடைக்காது. யாரு முக்கியம், யார் வேண்டான்னு நீ தான் முடிவு பண்ணணும். இப்ப கூட ஒண்ணுமே இல்ல. எல்லாத்தையும் மாத்தியறலாம். நீ ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னா போதும். இந்த வீட்ல இருக்காத. இந்த வீட்ட விட்டு போ. இந்துமதி கூடயே இரு. அப்படின்னு ஜெயந்தி அக்கா சொல்றாங்க. ஃபீல் பண்ணிட்டு அழுவுறாங்க. இந்த வீட்ல நான் எப்படி வந்தேன்னு உங்களுக்கே தெரியும். டேய் என்னடா நீ அவங்களுக்கு விட்டு போனனா என்ன துரோகம் பண்ண மாரி ஆயிடுமா? நீ இந்த வீட்டுக்கு வரப்ப எப்படி இருந்தேன்னு உனக்கே நல்லா தெரியுதுன்னு சொல்றல்ல. அத விட அவங்களுக்கு பல மடங்கு என்னடா, லட்ச மடங்கு நீ செஞ்சு முடிச்சிட்டடா. அதனால தான்டா இவ்வளோ கம்பீரமா, கெத்தா வந்து சுத்திக்கிட்டு இருக்காய்ங்க. ஆளாளுக்கு புடிச்ச கலர்ல கார்ல வந்துட்டு போற அளவுக்கு இருக்காங்கன்னா, அந்த வளர்ச்சிக்கான காரணமும் நீ தான். சரி அவங்க அப்படி இருக்காங்க. நீ எப்படி இருக்க? யோசிச்சு பார்த்தியா? அப்படின்னு சொல்லும்போது அண்ணனோட வளர்ச்சி, என்னோட வளர்ச்சி மாரி தானே! நீ திருந்த மாட்டடா! நான் உனக்கு எப்படி சொன்னாலும் நீ திருந்தவே மாட்ட. தயவு செஞ்சு முழிச்சுக்க. இல்லாட்டி அவங்க ஒரு நாள் நீ வெளியில போன அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அத கேட்டுட்டு நீ மாட்டுக்கு சோகமா போறப்ப, ரோட்ல தனியா தான் நிக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் போறாங்க. ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ப ஜெயந்தி உனக்காக நான் அழுவுறேன். இந்த கண்ணீருக்கு உண்மை இருக்குன்னு நீ நம்புறியா? இல்லையா? அண்ணி நான் எப்படி அண்ணி உங்களெல்லாம் வந்து கஷ்டப்படுத்துவேனா? அப்படின்னு சொல்லும்போது, நீங்க சொல்றத நான் யோசிச்சு பார்க்குறேன். அப்படின்னு சொல்லும்போது, சரிடா இந்த அளவுக்காவது பேசினியே, உன் நல்லதுக்காக மட்டும் தான் நான் கண்டிப்போட பேசுறேன். சில பேரு உன்னை ஏமாத்துறதுக்காக பாசத்த காட்டுறாங்க. அத மட்டும் புரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு போம்போது, நம்ம இந்துமதிக்கு ஏதோ ஒரு விஷயத்துல குற்ற உணர்ச்சியாவே இருக்கு. ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அது மட்டும் தெரியுது. "என்ன ஆச்சு சிஸ்டர்? ஏன் ஒரு மாரியா இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லப்பா, என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்பா வேற அங்க இருக்காங்களா? எதுவும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல." அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. "என்னது? ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுங்கிறாங்க. அப்பனா மச்சானுக்கு தெரியாம எதுவும் இருக்காது. நீ என்ன பண்றன்னா, அவர்கிட்ட வந்து பேசி கொஞ்சம் கவனமாவும், ஜாக்கிரதையாவும் இருக்க சொல்றியா?" அப்படின்னு சொல்லும்போது, "சரி சிஸ்டர், இப்பயே பண்ணு." அப்படின்னு சொன்னோனே, அப்படியே தோழர் வந்து ஃபோன் அடிக்கிறாப்புல. ஃபோன் அடிச்சுட்டு, "என்னடா எப்படி இருக்க? உன்ன நெனச்சு சிஸ்டர் ஒரே கவலையில இருக்காங்கடா. காலையிலேருந்து சரியா கூட சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஏன் என்ன ஆச்சு? உன்கிட்ட பேசணும் வா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வர சொல்றாங்க. 2 பேரும் வந்து சந்திக்கிறாங்க. "என்னடா மாப்ள, சிஸ்டர் தான் ஒரு பக்கத்துல சோகமா காலையிலேருந்து சாப்பிடாம இருக்காங்கன்னு பார்த்தா, நானும் சமாதானம் பண்ணி பார்த்துட்டேன். அவங்க சரியாவே வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஏன் என்ன ஆச்சு? நடந்ததெல்லாம் சொல்றேன். நீ எதுவும் தப்பா நெனச்சுக்க மாட்டியே? அவங்க உன் மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்காங்கடா. தெரியும். எனக்கு தான் தெரியுமாச்சே. தெரியறத சொல்லி ஏன் என்ன கஷ்டப்படுத்துற? அது மட்டும் இல்லடா, காலையில அந்த மஞ்ச கலர் கயிறு ஏதோ இதுல மாட்டி பிஞ்சிருச்சாம். எத்தன மணிக்குடா? அப்படின்னு சொல்லும்போது, கையெழுத்து போட்ட நேரமும், இதுவும் ஒரே மாரி இருக்கு. இத தெரிஞ்சதுலேருந்து அவங்க மனசொடைஞ்சு போயிட்டாங்க. என்ன செய்யறதுன்னே தெரியாம தவிச்சு போய் நிக்கிறாங்கடா. சாதாரண விஷயத்துக்கே அவ இப்படி வந்து ஆயிட்டாளா? உன்ன விட்டு கொடுக்க கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்கடா. மிகப்பெரிய போராட்டத்த சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் 2 பேர எதிர்த்து நிக்கிறாங்க. ஆனா, கூட நிக்க வேண்டிய நீயே இப்படி பண்ணலாமாடா? ஒருவேளை ஜெயந்தி அக்கா பாண்டிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களோ? அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, சாதாரண விஷயத்துக்கே அவ கேட்டு இப்படியெல்லாம் வந்து கவலைப்படுறாளே! நான் இது மாரி இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த பேப்பர நீட்ட போறேன்னு நெனச்சா, அண்ணனுங்க 2 பேரும் கண்டிப்பா வந்து செய்வாங்க. அவள கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு தானே யோசிப்பாங்க. தப்பு பண்ணிட்டேனே! தப்பு பண்ணிட்டேனே! ஒரு வேள பேச்சுக்கு சொல்றேன்டா. நீ தப்பா நெனச்சுக்காத. நீ அவங்க வாழ்க்கையிலயோ, அவங்க உன் வாழ்க்கையிலயோ இல்லன்னு வச்சுக்கயேன், நல்லாவே இருக்காதுடா. 2 பேரும் போனதுக்கு சமம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு நடந்ததெல்லாம் மாத்த முடியாது. ஆனா, நீ நெனச்சிட்டேன்னு வச்சுக்கயேன், தெளிவாயிரலாம். அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. இன்னொரு வாட்டி அங்க வரக்கூடாதுன்னு. நீ தான் வெளிய வரணும். என்னடா மாப்ள, இவ்வளோ தூரம் சொன்னத எல்லாத்தையும் எப்போதும் பேசும்போது, பேசாத எனக்கு கோவம் வருதுன்னு ஏதாவது சொல்லுவியடா மாப்ள. இப்ப நான் சொல்றத எல்லாத்தையும் கேட்கறேன்னா,
நீ ஏதோ ஒன்று பெருசாக பண்ணியிருக்கேன்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியுது. என்னடா பண்ண? நீ ஏதாவது ஒன்று பண்ணதுனால தான் சிஸ்டர் அங்கே கவலையில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ நேரம் அழுகையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த தோழர் ரொம்பவே ஃபீல் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல. ஆமாண்டா, ஆமாண்டா. என்னால தான்டா உன் சிஸ்டர் ரொம்பவே கஷ்டத்தில சுமந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லும்போது, "என்னடா சொல்ற? என்னடா சொல்ற? நீ தான் காரணமா? என்னடா பண்ணி வச்ச என் தங்கையோட வாழ்க்கையில?" அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாங்க. "நான் உனக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம்டா. ஆனா சிஸ்டர் தான்டா எனக்கு முக்கியமே. அத நான் ஓப்பனா சொல்லுவேன்னு" பாண்டி சொல்லிட்டு இருக்காங்க. "ஏன்னா, உனக்கு எதுவுமே தெரியாது. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா, நான் சிஸ்டர் பக்கம் நின்னா மட்டும் தான் நீ நிம்மதியா இருப்ப. உன் பக்கத்துல நான் நின்னேன்னு வச்சுக்கயேன், எதுவுமே உனக்கு நல்லதே நடக்காது. அதனால தான்டா என்னால புரிஞ்சுக்க முடியுது. என்ன தவிர எல்லாருமே என்ன பத்தியே யோசிக்கிறாங்களே. சரிடா, நீ எத பத்தியும் யோசிக்காத. போய் சிஸ்டர சந்தோஷமா, நிம்மதியா இருக்க சொல்லு. அது போதும். எத நினைச்சும் கவலைப்பட வேண்டான்னு சொல்லு. சரியா?" அப்படின்னு சொல்றாங்க. "எது நடந்தாலுமே கவலைப்பட வேணான்னு சொல்லு." "சரி மச்சான். நீ பேசுறத பார்த்தா எனக்கு என்னமோ மாரி தான் தோணுது. கொஞ்சம் தெளிவா இருடா. உன்னை ஏமாத்துறதுக்கு உங்க 2 அண்ணன்களும் என்ன வேணாலும் செய்வாங்க." "பாண்டி" அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. "சரி, நான் போயிட்டேன். சொல்ல வேண்டியத நான் சொல்லிட்டேன். இதத்தான் சிஸ்டரும் உன்கிட்ட சொல்ல சொன்னாங்க. அத விட்டுட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான் பாரேன். தயவு செஞ்சு கொஞ்சம் உஷாரா, ஜாக்கிரதையா இரு. அவங்க பையனுக்காக அவங்க நம்ம 2 பேரையும் மோத விட்டு பார்ப்பாங்கன்னு சொல்றாங்க." "ஆமா, இதான் நடந்துருச்சே. அவன் உண்மையிலேயே புத்திசாலி தான்." அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.